வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும், உயர உயர பறக்கணும் அப்படின்னு நீங்க முழு மனசோட ஆசை வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்குரிய வேலைகள், தேவைகளில் இலக்குகளை அடைவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். இந்த மாதிரி தான் ஒரு சிறுவன் பிரான்ஸ் நாட்டின் சக்கரவர்த்தியாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். சக்கரவர்த்தியாக ஆகியும் விட்டான். யார் அந்த சிறுவன்? இந்த மாதிரி ஆசைப்பட்டா நடக்குமா? அப்படின்னா நான் இந்தியாவின் பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசைப்பட்ட நடக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி ஒண்ணு இப்போ வந்திருக்கும். சரி, நடக்குமா நடக்காதா அப்படின்னு இந்த கதையை வச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. பிரான்ஸ் நாட்டின் ஒரு ஒதுக்கப்பட்ட தீவுல பிறந்த ஒரு சிறுவன், ஒரு போர் வீரனின் மகன். ரொம்பவுமே எளிமையான ஏழ்மையான குடும்ப பின்னணியில பிறந்த ஒரு சிறுவன். ஒரு நாள் ஒரு இராணுவ பள்ளி முன்னால ஒரு பெண்மணி ஒரு பெட்டி கடை வச்சிருந்தாங்க. அந்த கடையில மிட்டாய், பிஸ்கட், சமோசா இந்த மாதிரி தின்பண்டங்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய குழந்தைகள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சிறுவன் மத்தவங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏங்கியபடியே கடையின் முன்னால பரிதாபப்பட்டு நின்னான். ஏன்னா அவன் கையில காசு இல்லை. இதை பார்த்த அந்த கடைக்கார பெண்மணி பாவப்பட்டு அவனுக்கு தின்பதற்கு ஏதாவது ஒன்ன கொடுப்பாங்க. ஒரு நாள் அந்த சிறுவன் கிட்ட, தம்பி நீ படிச்சு என்ன வேலைக்கு போற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் உடனடியாக, நான் இந்த பிரான்ஸ் நாட்டின் சக்கரவர்த்தியாக ஆக போறேன் அப்படின்னு சொன்னான். அந்த பெண்மணிக்கு சிரிப்பு தாங்க முடியல. தன்னோட சிரிப்பை அடக்கிக்கிட்டு, நீ சக்கரவர்த்தியானா என்ன வந்து பாப்பியா அப்படின்னு கேட்டாங்க. அவன் கண்டிப்பா வந்து பாப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனா பிரான்ஸ் நாட்டின் வரலாற்றுல அவங்க குல வழக்கப்படி அரச குலத்து மக்கள் தான் அடுத்தடுத்த சக்கரவர்த்தி ஆவாங்க. இதுதான் உண்மை, இதுதான் வழக்கம். இதை மீறுவது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. ஆனா அந்த சிறுவன் போர் வீரரின் மகன் எப்படிங்கிறதால இராணுவம், போர் முறை பற்றிய நிறைய புத்தகங்களை படிச்சான். இராணுவத்துல சேர்ந்தான். இராணுவ பள்ளியில தான் படிச்சான். போரிடும் யுக்திகளை உருவாக்கினான். நிறைய பயிற்சிகள் செய்து எல்லா போர் முனைகளிலும் நின்று வெற்றி பெற்றான். அவனுடைய அகராதியில முடியாது அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமில்லாம செஞ்சான். அவனுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் தன்னம்பிக்கை இருந்தது. பின்னாளில் இவன் பிரான்ஸ் நாட்டின் வம்சவழி வரலாற்றை மாற்றி அமைத்ததோடு மட்டுமில்லாம உலக வரலாற்றின் திசை போக்கையும் முழுக்க முழுக்க மாற்றி அமைச்சான். பிறகு நாட்டின் சக்கரவர்த்தி ஆகிட்டான். அந்த சிறுவன் தான் மாவீரன் நெப்போலியன். பிரான்ஸ் நாட்டின் சக்கரவர்த்தி ஆன பிறகு சிறு வயதுல கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக அந்த பெட்டிக்கடை பெண்மணியை பார்க்க போனான். அவள் மிகவும் வயதானவளா இருந்தா. அவளுக்கு இவனை அடையாளமே தெரியல. தன்னை அறிமுகப்படுத்தினான். பிறகு அந்த பெண்மணிக்கு ஞாபகம் வந்துருச்சு. மிகவும் சந்தோஷப்பட்டான். நெப்போலியன் அந்த பெண்மணிக்கும் அவளோட குடும்பத்திற்கும் தேவையான உதவிகளை செஞ்சான். இந்த மாதிரி மாவீரன் நெப்போலியன் உலக வரலாற்றுல இடம்பெற்றான். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உலக அளவுல புகழ்பெற்ற ஒவ்வொரு மனிதர்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வு கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கணும்னா, நாமளும் நமக்கு தேவையான இலக்கை இன்றிலிருந்தே நிறைவேற்ற நினைக்க வேண்டும். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.